அஸ்ஸலாமு அலைக்கும். மில்லட் தோசை வந்து ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 விதமான பொருள்லாம் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பச்சரிசி, கம்பு, ராகி, பச்சை பயிறு எடுத்திருக்கேன், தினை, வரகு, குதிரைவாலி அரிசி, அதுக்கப்புறம் முழு கோதுமை, கடலைப்பருப்பு, வெள்ளை சோளம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தயம், கூடவே வெள்ளை உளுந்து. இது எல்லாமே ஒரு 25 கிராம் அளவு சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா 2 கைப்பிடி அளவு சேர்த்துட்டு அரை கப்பு பச்சரிசி சேர்த்துருக்கேன். இந்த தோசை வந்து நைட்டு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மதியமே ஊற வச்சுட்டேன். நல்லா 2 தண்ணி அலசிட்டு ஒரு 2 ஹவர் ஊற வச்சுட்டு 5 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுட்டேன். இது கூட வந்து மதியம் பொங்கின சோறு இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த மில்லட் தோசை வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். இல்லைன்னா ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும். ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் ரஃப்பான மாதிரி ஆயிரும், சாப்பிட முடியாது. அதனால் 2 கைப்பிடி அளவுக்கு வந்து மதியம் பொங்கின சோறு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுட்டேன். இது வந்து ரொம்பவே புளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 2 ஹவரில் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிடலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். தோசை ஊற்றுறதுக்கு இரும்பு தோசைக்கல், அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் தோசைக்கல் ரெண்டுமே எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் தோசைக்கல் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இது வந்து இரும்பு தோசைக்கல், அதுவும் கொஞ்சம் நாள் பழகாமல் விட்டதுனால ஃபஸ்ட்டு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே அப்பிருச்சு. அதனால் திரும்ப வந்து வெங்காயம், முட்டை ரெண்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழக்கத்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை திருப்பது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் நான்ஸ்டிக் அப்படி கிடையாது. நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்து திரும்ப க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னா கூட அந்தளவுக்கு ஒட்டாது, க்ளீனாக வந்துடும். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா தோசை எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன். இந்த மில்லட் தோசையோட டேஸ்ட் வந்து பிள்ளைங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா நார்மல் தோசைனா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தோசையில் டேஸ்ட்டு, அதோட ஸ்மெல்லு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால பிள்ளைங்களுக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை. இருந்தாலும் சூடாக சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க. ஆறிடுச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் ரஃப் ஆகிடுது இந்த தோசை. அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து சூடாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நானுமே டேஸ்ட் பார்த்துருந்தேன். எனக்கு வந்து நார்மல் தோசையோடு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. இருந்தாலும் எப்போமாவது ஒருக்க செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து டேஸ்ட் அப்படியே ஒத்துக்கிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நிறைய மில்லட்லாம் சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது.